ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் ஆற்றிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் ஆற்றிலே என்றென்றும் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் ஆற்றிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் ஆற்றிலே என்றென்றும் ஆனந்தமே. என்றென்றும் ஆனந்தமே. ஹாய் பிள்ளைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கிறீங்க அப்படிதானே? சரி, இது OBS அப்படித்தானே, ஆன்லைன் பைபிள் கிளாஸ். ஓகேவா? அதுல 39வது வாரம். ஓகேவா? ஆதியாகமத்துல 11வது பாடம் அப்படிதானே? ஆமா, ஆதியாகமத்துல 10 பாடங்கள் முடிச்சிட்டீங்க. இது 11வது பாடம் இல்லையா? சரி, எல்லாம் நல்லா கவனமா கவனிக்கணும். எல்லாம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க இல்லையா? நீங்க எல்லாம் அழகா ஆன்சர்லாம் பண்றீங்க, நல்ல ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு அனுப்பி தரீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறோம்? ப்ரேயர் சாங். ஓகே, எல்லாம் கை கூப்பிக்கிங்க, கண்ணை முடிக்கிங்க. வெரி குட், சூப்பரா முட்டி போட்டீங்க இல்லையா? சரி, அப்படி கண்ணை மூடுங்க. இப்போ ப்ரேயர் சாங்.
ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே அப்பா, இந்த ஆன்லைன் பைபிள் கிளாஸ் நம்மளுக்கு கருத்து தருகிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. கத்தாவே அப்பா, இந்த ஆதியாகமத்துல ஆண்டவரே இந்த 11வது பாடத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா 39 வாரங்கள் ஆண்டவரே அப்பா காண செய்கிற தெய்வத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. பிள்ளைகள் பார்த்து விட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் யூஸ் பண்ண பயன்படுத்த நீங்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சூப்பரா பிரேயர் சாங் எல்லாம் பாடிட்டீங்க, அழகா ஜெபம்லாம் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு தலைப்பு என்ன தெரியுமா, நான் சொல்லவா? ஓகே, தேவனே நம்மை பாதுகாப்பவர். ஓகேவா? சத்தமா சொல்ல போறீங்க, சொல்லலாமா? தேவனே நம்மை பாதுகாப்பவர். ஓகே, நீங்க மறக்க கூடாது, சரியா? சரி, தலைப்பு கத்துக்கிட்டோம். அடுத்தது என்னது? ஆக்ஷன் சாங். ஓகே, எல்லாரும் போய் ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துருங்க. சூப்பரா பாட்டுலாம் பாடிட்டீங்க இல்லையா? அதுக்கு ஆக்ஷனும் பாத்துட்டீங்க தானே? என்ன சொல்லிருக்கு அந்த பாட்டுல? ஆமா, வந்து பாருங்க, வந்து பாருங்க. யாரு வந்து பார்க்கணும்? என்னையா? இல்ல இல்ல, ஏசப்பாவா தான் பார்க்கணும் இல்லையா? ஏசப்பாவை நம்ம வந்து பார்த்தாதான் அவர் நம்மளுக்கு நன்மைகள்லாம் செய்கிற தெய்வமா இருக்கிறாங்க இல்லையா? சரி, எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டே பாத்தீங்கல்ல. இப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்னு நல்லா பாட்டு சத்தமா பாட போறீங்க, அழகா ஆக்ஷனும் பண்ண போறீங்க. பண்ணலாமா? வெரி குட். எல்லாம் ஏஞ்சி நின்னுட்டீங்களே, சூப்பரா பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம்.
ஓகே, ஆக்ஷன் சாங்லாம் அழகா பண்ணிட்டீங்க இல்லையா? அந்த ஆக்ஷன்லாம் மறக்கக்கூடாது, இந்த பாட்டும் மறக்க கூடாது. அடுத்தது என்ன? மனப்பாட வசனம். போய் மனப்பாட வசனம் கத்துட்டு வந்துடலாமா? சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க போங்க. ஹாய் பிள்ளைகளா, திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இப்ப என்ன கத்துக்க போறோம்? ஆமா, மெமரி வேர்ஸ் இல்லையா? சரி, எல்லாரும் உங்க பைபிள் எடுங்க பாப்போம். சீக்கிரம் சீக்கிரம். அதுல சங்கீதம் 10:14 சீக்கிரம் எடுத்து வேகமா படிக்கிறீங்களா? அதுல கடைசி இருக்கிற வசனம் தான் நம்ம கத்துக்க போறோம். என்ன வசனம் பாப்போமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 10:14. வெரி குட் பிள்ளைகளா. வெறும் 4 வார்த்தை தான், அப்படிதானே? சீக்கிரமா நீங்க கத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சங்கீதம் 10:14. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 10:14. வெரி குட். எல்லாரும் ஜீனியஸா சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாமா? பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள்னா என்ன பாருங்களேன். இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் கொரோனால இறந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, உனக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, ஆனா நிறைய பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க. சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருப்பாங்க. சில பேருக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி தனிமையா இருப்பாங்களே? ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது, ஐயோ நம்மளுக்கு அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும், அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஐயோ 2 பேருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்கல்ல. பாரு, இன்னைக்கு நிறைய பேரு இந்த மாதிரி அநாத பிள்ளைகளா, திக்கற்ற பிள்ளைகளா, அவங்களுக்கு தேவையான நேரத்துல உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அருமையான தம்பி தங்கச்சி, அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஏசப்பா அதிகமா நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஏசப்பா சந்திக்கிறாங்க, அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. அதுதான் இந்த வசனத்துல சொல்லிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஓகே பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் சூப்பரா வசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டைம் போட போறோம். 10 என்றதுக்குள்ள வேகமா மனப்பாடம் பண்ணுங்க பாப்போம். ஓகே, இப்ப சொல்லாமா? வெரி குட். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 10:14. சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் சகாயர் யாரு? ஏசப்பா. ஓகே, பாய். ஓகே, மனப்பாட வசனம் பாத்துட்டீங்களா? கத்துக்கிட்டீங்களா? என்ன மனப்பாட வசனம்? ஆமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே இல்லையா? திக்கற்ற என்னது? அம்மா அப்பா இல்லாதவங்க, அம்மா அப்பா இருந்தும் இல்லாம இருக்கிறது இல்லையா? ஒருத்தங்களுக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. இன்னொருங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் திக்கற்ற பிள்ளைகள் இல்லையா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஓகே, அழகா அந்த மனப்பாட வசனம்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க. அடுத்தது பைபிள் லெசன் போலாமா? சூப்பரான ஒரு பைபிள் லெசன் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ பிள்ளைங்களா, உங்களை பார்க்கறதுல ரொம்ப 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 சந்தோஷம். 11வது வாரத்துல நீங்க ஆதியாகம பாடத்தை 11வது வாரத்துல நீங்க கத்துட்டு இருக்கீங்க. 11th லெசன் கத்துட்டு இருக்கீங்க இல்ல? ஆமா, தேவனே நம்மை காப்பவர். நம்மை காக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல பிள்ளைங்களா. மம்மி இருக்கலாம், டாடி இருக்கலாம், அப்புறம் உங்க தாத்தா பாட்டி, அப்புறம் மாமா, எல்லாம் நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நெய்பர்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா சில நேரத்துல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே நம்மளை கைவிட்டுருவாங்க, தெரியுமா உனக்கு? பைபிள்ல கூட நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆபிரகாம் அண்ணனுடைய கதையை அப்படியே பார்த்துக்கிட்டு வர்றோம்ல. குறித்த காலத்திலே பைபிள்ல போட்டிருக்கு, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். தேவன் குறித்த காலத்துல சாராளுக்கு ஒரு அழகான குட்டி பாப்பா
அப்படின்னு கத்திட்டு ஈசாக்கு பிறந்துட்டாரு. ஈசாக்கு பிறந்த உடனே அவருக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன அந்த பேரை யார் வைக்க சொன்னா? ஆண்டவர் தான் வைக்க சொன்னார். அதனால ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்னா அவன் சிரிக்கிறான், அவன் சிரிக்கிறான். அவன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறார். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒண்ணு கூட ஆண்டவர் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் தான் விரும்புறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்காங்க. அதோட கூட கர்த்தருக்குள்ள நீங்களும் சந்தோஷமா இருங்க அப்படின்னாரு. அதனால பிரச்சனை, பாடுகள், சூழ்நிலை, ஒரு நாள் வெயில் அடிக்கும், ஒரு நாள் மழை பெய்யும், எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரி சில நாள் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், எங்கேயாவது நல்ல டூருக்குலாம் போவோம். இன்னொரு நாள் அப்படி இருக்காது. ஆனாலும் எனக்கு அருமையான பிள்ளைகளே, சூழ்நிலையில நமக்கு உள்ள இருக்கிற ஆண்டவர் ஏசப்பா நமக்கு சந்தோஷத்தை தருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்ப ஈசாக்குக்கு அழகா பேர் வச்சாச்சு. நல்ல ஒரு 8ஆம் நாள்ல அந்த காலத்து முறையின்படி விருத்த சேதனம்ன்ற ஒரு காரியத்தை அவருக்கு பண்ணி அந்த ரிச்சுவல் மேட்டர்ஸ், கடவுளுக்கு பிரியமான காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் செய்யும் போது ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய விருந்து கொண்டாடு. ஆகா, எனக்கு சூப்பரான ஒரு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி பெரிய விருந்து. என்ன ஊர்ல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் அழைச்சி ஒரு பெரிய விருந்து, எல்லாம் சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து பண்றாரு. இந்த விருந்து பண்ணும் பொழுது சாராளமா இந்த ஒரு இந்த குட்டி தம்பி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆகாருடைய பையன், ஆகார் யாருன்னு தெரியல, இவங்களுடைய அடிமை, சாராளுடைய அடிமை. நடுவில் கூட குழந்தை எனக்கு இருக்காது, நீங்க ஆகாரையும் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய பத்துக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி பிறந்த குழந்தை தான் இஸ்மவேல். அந்த குழந்தை என்ன பண்ணா, இஸ்மவேல் என்ன செஞ்சா, அவன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்ல, அவன் வந்து கேலி, பரியாசம், ஒரு மாதிரி கிண்டல் பண்ணானா. எல்லாம் எங்க அப்பா என்னமோ இது பண்றாரு, அது பண்றாரு, ஏன்னா இவனுக்கு அவன் 2வது பையன் தானே அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு யாருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சாராளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, என் பையன் இந்த குழந்தை ஈசாக்கு 2வது பையன் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வருது, அப்ப அவன் தான் முதல்லையா? அந்த அம்மாவுக்கு உடனே என்ன வந்திருக்கும், கோவம் வந்துருச்சு. வந்து உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு பேசினாங்க. இந்த பாருங்க, இந்த ஆகாரும் அவன் பையனும் இந்த இடத்துல இருக்க கூடாது, அவங்கள புறம்பே தள்ளுது, அவங்க நமக்கு தேவை அப்படின்னு. ஆபிரகாம், என்னங்க அப்படி சொல்ற, நீ சொல்லித்தானே அப்படியே கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை இருக்கு, அவன் நம்ம பையன் தானே? நம்ம பையனா? இந்த ஈசாக்கு தான் நம்ம பையன், அவன் நம்ம பையன் கிடையாது, நீங்க துரத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமோட சண்டை பிடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் முதல்ல எனக்கு பையன்னு பிறந்தது அந்த இதுதான், அது இந்த பொண்ணு சாராள் சொல்லித்தான் நான் அந்த வேலையை செஞ்சு இப்ப எனக்கு குழந்தையும் பிறந்துச்சு, இல்லைன்னா நான் ஆகார போய் கல்யாணம் முடிச்சிருப்பேனா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப அவளை பொறிச்சு தொடர்த்து அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னு ஆபிரகாம் யோசிக்கிறார். அவருக்கு ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு, அவருக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடும். உனக்கு பிரச்சனை வந்தா, உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவ, உடனே போன் அடிச்சு உன் ஃப்ரெண்டு கிட்டே, உனக்கு தெரியுமாடி எனக்கு இப்படி ஆயிடுச்சுடி, எங்க அம்மா திட்டினாங்கடி அப்படி சொல்லுவல. ஆபிரகாமுக்கு யார் போன் கொடுத்தா, யார் இருந்தா? ஆபிரகாமுக்கு ஆறுதல் கொடுக்கிறது ஆண்டவர். ஆபிரகாமுக்கு மாத்திரமில்ல, தம்பி தங்கச்சிட்டே உனக்கும் ஆறுதலை கொடுக்கிறது ஏசப்பாவால தான் முடியும், மறந்துடாத. கடவுளால் தான் முடியும், ஆண்டவர் தான் உனக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். ஆபிரகாம் வழக்கம் போல போய் தியானம் பண்ணார். அப்படி மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஐயோ, என் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இந்த பிள்ளைய எப்படி தள்ளிடணும், எப்படி இந்த குழந்தை இருக்கக்கூடாது, அவனை பார்க்கும்போது என் பையன் தானே, எனக்கு அப்படி ஒரு உணர்வு வருது, இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் முறையிறாரு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யட்டும்? பிள்ளைகளா, மனசு சஞ்சலப்படும் போது நீ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளு, ஏன்னா ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் மனைவி சாராள் சொல்றதை கேளு. ஆமா பிள்ளைகளா, இது சாராள் சொல்றது அநியாயமான காரியம், ஆனா கேட்க சொல்றாருங்களா? ஆமா, ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இன்னும் சண்டை பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உன் மனைவி சொல்றத நீ கேளு. முதல்ல ஆகார கல்யாணம் பண்ணின்னு சொல்லு, அப்ப பண்ணும்போது நீ என்ன கேட்டியா தெரியல, அந்த அளவுக்கு நீ கேட்கல. ஆனா இப்ப கேட்கறத நான் சொல்றது கேளு. என்னன்னா, உன் மனைவி சொல்றது கேட்டு அவளை அனுப்பிவிடு.
அதுக்காக இஸ்மவேலை விட மாட்டேன். ஏன்னா அவன் உன்னுடைய வித்து, உன்னுடைய மகன் தான். அவனை நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை பொறுப்படுத்துவேன்ற. பிள்ளைங்களா, இதுல ஒரு சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கணும். என்னதான் ஆபிரகாமுடைய மகனா ஈசாக்கு இருந்தாலும் சரி, இஸ்மவேல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பொறுப்பெடுக்கிறது யாரு? ஏசப்பா தான் பொறுப்பெடுப்பார், ஆண்டவர் தான் பொறுப்பெடுப்பார். இன்னைக்கு உனக்கு கூட மம்மி டாடியெல்லாம் இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஃபியூச்சரை ஒரு பொறுப்பா வச்சிருக்கிறது, உன் ஃபியூச்சருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வச்சு உன்னை உயர்த்த போறது யாரு? ஏசப்பா தான், மறந்து போகாத. ஆமா பிள்ளைங்களா, நமக்கு அப்பா அம்மா இருந்தாலும் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஈசாக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அவனையும் ஆசீர்வதிச்சு பெரிய சந்ததியா மாத்துவேன், இஸ்மவேலையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே மனசு கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அடைஞ்சு, சரி ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில என்ன பண்ணாரு, அந்த காலத்துல வாட்டர் பாட்டில் கிடையாது, துருத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது தோல்லையே அப்படியே தச்சு அதை தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க, அதான் குடிக்கிறது. அது ஃபுல்லா தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சாப்பிடறதுக்கு அப்பங்களெல்லாம் ரெடி பண்ணி ஆகார கூப்பிட்டார். ஆகார் இங்க வா, இஸ்மவேல் இங்க வா அப்படின்னு சொல்லி அவங்க கையில ரெண்டையும் கொடுக்குற. ஒருவேளை நைட்டு ஃபுல்லா சண்டை கட்ட நடந்துச்சானு தெரியல, அவங்கள்ட்ட கொடுத்து, தயவு செய்து நீங்க போங்க, இங்க இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, நானும் நிம்மதியா இருக்க முடியாது, அதனால நீங்க போங்கன்னு சொன்ன உடனே ஆகாருக்கு அப்படியே ஐயோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு தான் பையனை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த பெயர் சபா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்களாம் பிள்ளைங்களா. பாருங்க, நல்ல ஆபிரகாம், ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவர் தான், ஆண்டவருக்கு பிரியமானவர் தான். ஆனா ஒரு சூழ்நிலையில ஆகாருக்கு அவரால் உதவி செய்யவே முடியல. எனக்கு அருமையான பிள்ளைகளே, சில நேரத்துல நல்லவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும், ஆனா ஏசப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆண்டவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, மறந்துடாத. பாருங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அம்மா அப்படியே போறாங்க, அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா, வனாந்தரம்னா அங்க இருக்கும், பயங்கரமா வெயில் அடிக்கும், அப்ப தண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்ப சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அடியே அழுதுகிட்டே போயிருப்பாங்க. எங்க போறது, யாருக்கு போறது, என்ன செய்யறது, எதிர்காலம் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படியே அப்பத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்க வெயில் ஏற ஏற குடிக்க கடைசியில பாத்தீங்கன்னா அந்த தோல் சுருள்ல அந்த இருந்த தண்ணி எல்லாம் காலியாயிடுச்சு, கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சிட்டாங்க. அப்படியே எத்தனை நாள் எப்படி நடக்கும், அப்படி எப்படி நடந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப தெளிவா இல்ல, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தண்ணியே இல்லாம போச்சு. அப்ப கூட கொஞ்சம் இருக்கு, தண்ணி இல்லை. உடனே அந்த இஸ்மவேல் தண்ணி கேட்கிற, அம்மா தண்ணி கொடுங்கம்மா, அவனை சின்ன பையன் தானே, தண்ணி கொடுங்கம்மா. அவங்க இந்த தோல் சூழலை திறந்து காட்டுறாங்க, சொட்டு சொட்ட, அம்மா தண்ணி வேணுமா, தாகமா இருக்குமான்னு அழுகுறான். உடனே ஆகார், ஐயோ இதுக்கு மேல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் கொஞ்சம் பொறுத்துக்கப்பான்னு சொல்லி ஒருவேளை கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டு போயிருப்பாங்க. அம்மா தண்ணி இல்லைன்னா எனக்கு முடியலம்மா, எனக்கு தாகமா இருக்குமா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அழுதுருப்பான். உடனே அவனை கொண்டு போய் விட்டு, இதுக்கு மேல எனக்கு பிள்ளைய என்ன செய்யணும்னு தெரியல, இனிமே தாகத்தை அவன் சத்துருவான்னு சொல்லி அழகா கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மரத்தடியில போட்டுட்டு, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் இருக்கிற காலத்துல அப்படியே கொஞ்சம் தூரம், ஒரு அம்பு எரிக்கிற தூரமா, அம்பு எரிஞ்சா எவ்வளவு தூரத்துல போமா அந்த தூரத்துல போயிட்டு அந்த பிள்ளை சத்தத்தை கேட்காம போய் நின்னுகிட்டு அப்படியே சத்தம் போட்டு அழுகுறாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு, என் பிள்ளை சாகிறதெல்லாம் பார்க்க கூடாது, தண்ணி இல்லாம அவன் சத்துக்கிட்டு இருக்கான், அவன் அழுகுறான், நான் என்ன செய்யட்டும் கடவுளேன்னு கத்துறாங்களாம். பைபிள்ல போட்டு சத்தம் விட்டு அழுவான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த பக்கம் ஆகாரமா அழுகுறாங்க, இந்த பக்கம் குழந்தை அழுகுறான். குழந்தை அழுகுற சத்தம் ஒருவேளை சத்தமா இருந்திருக்காது, ஏன்னா அவனுக்கு தண்ணி இல்லாம கொஞ்சம் கூட வாய்ஸ் கம்மியா கூட கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டான். அந்த இஸ்மவேலுடைய அழுகை சத்தத்தை யார் கேட்கிறா? பாருங்க, ரெண்டு பேருடைய சத்தம், அம்மாவுடைய சத்தம் பயங்கரமா இருக்கு, பிள்ளையோட சத்தம் ஒருவேளை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்ல. ஆனா இந்த ரெண்டு சத்தத்துல ஆண்டவர் எந்த சத்தத்தை கேட்டான்னு பைபிள் எழுதிருக்கு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, அவன் சத்தம் போட்டு அழுகிறத ஆண்டவர் கேட்டு உடனே என்ன பண்ணாரு, கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, நேரம் ஆகார பார்த்து, ஆகாரே நீ ஏன் அழுகுற அப்படின்னு
உடனே ஐயோ என் பிள்ளை அழுவது சாக போறான், என் பிள்ளை அழுதுகிட்டே சாக போறான், நான் அதை எப்படி பார்க்க முடியாது அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பைபிள்ல போட்டிருக்கு, ஆகாரின் கண்களை திறந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு திறக்காம இருந்துச்சு, கண்ணு திறந்துச்சு, ஆனா சுற்றி அவங்களுக்கு வனாந்தரம் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் திறக்கும் போது பார்த்தா அங்க ஒரு துறவுல தண்ணி வந்துட்டு இருக்கு, கீழே ஒரு ஊத்து மாதிரி தண்ணி வருது. என்னடா இவ்வளவு நேரம் இல்ல பிள்ளைகளா? பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவர் அங்க ஒரு ஊத்த உண்டாக்குனாரு போடல, இவ கண்களை திறந்தாராம். இப்ப நீ கூட யோசிப்ப, உங்க வீட்டுல காசு இல்ல, பணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நல்ல சுகம் இல்ல, அதெல்லாம் யோசிப்ப. ஆனா இதெல்லாம் இருக்கு, சுத்தி எல்லாமே இருக்கு. நம்ம கண்ணை ஆண்டவர் திறக்கும்போது அதான் நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் நம்மள அவ்வளவு கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான்றது நீ மறந்து போகாது. திறந்து உடனே தண்ணி கொண்டு போய் கொடு, நான் கண்டிப்பா இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளை ஒரு பெரிய சந்ததியா மாறுவான்னு சொன்ன உடனே இந்த அம்மா கொண்டு போய் தண்ணியை கொடுத்து அவனை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த வனாந்தரத்துல அவனை கொண்டு போய் அதுக்கப்புறமே நல்ல பில் எறியுது, அனிமல்ஸ் பிடிக்கிறதுல வல்லவனாய் மாறினானா. அதுக்கப்புறம் ஆகார் இஸ்மவேலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனே நம்மை காப்பாத்துகிறவர். ஒருவேளை ஆகார் முதல்ல யோசிச்சிருக்கலாம், நல்ல நம்ம தலைவர், நல்ல ஆபிரகாம், நல்ல அருமையான ஒரு விசுவாசி, நல்ல கர்த்தருடைய பிள்ளைன்னு. அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சவன இவரு எனக்கு கணவரா வந்துட்டாரு, இவரு நல்லா காப்பாத்துவார்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த நல்ல மனுஷனே நீ வெளியில போன துரத்துற நிலைமை. ஆனா ஆண்டவர் கைவிட்டாரா? பிள்ளைகளா, நல்லா இருக்கிற ஆபிரகாம் கூட கைவிடலாம், ஆனா நல்ல ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்ப நம்மளை காப்பாற்றுறவர் யாரு? தேவன். அந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாமா? இதுதான் இந்த வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. யாருமே இல்லைன்னு கூட கவலைப்படலாம். ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், 2 பேரும் இருந்து கூட இல்லாம இருக்கலாம், இல்ல எல்லாரும் இருந்து கூட பண காசு இல்லாம இருக்கலாம், இல்ல அப்பாவுக்கு வியாதியா இருக்கலாம். நீ கவலைப்படாது, உன்னை காப்பாற்ற ஆண்டவர் இருக்கிறார். இப்ப கண்ணமுடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்ணமுடுங்க. நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமாண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆகார், ஆபிரகாம் போன்ற நல்ல மனிதர்களால் கைவிடப்பட்டாலும் ஆண்டவரே நீர் கைவிடல, நீங்க சேர்த்துக் கொண்டீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்க தகப்பனே. உலகத்துல கெட்டவங்களை மாத்திரம் இல்ல, நல்லவங்களை கூட நாங்க நம்பி ட்ரஸ்ட் பண்ணி இருக்க முடியாது தகப்பனே. எங்களை காப்பாத்துறது, வழி நடத்துறது நீங்க தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவிச்சுங்க. எங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நீரே பொறுப்படுத்தப்படும் வழி நடத்தும். இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, பாய். பாருங்க பிள்ளைங்களா, அந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் ஆபிரகாம பாதுகாக்க முடியல இல்லையா? ஆனா நம்மள பாதுகாக்கிறது யாரு? ஏசப்பா தான் இல்லையா? இந்த பாதுகாக்கிறது ஏசப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? அந்த கதையிலையும் நீங்க கத்துக்கிட்டீங்க. சரி, நல்லா அந்த கதையெல்லாம் கேட்டுட்டீங்க. அடுத்தது என்னது? ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துருங்க, போங்க பார்க்கலாம். தந்தானே
ஓகே, ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படித்தானே? என்ன ஆக்டிவிட்டி பாத்தீங்க? ஆமா, மாஸ்க் இல்லையா? எதனால மாஸ்க் போடுறோம்? அந்த கொரோனாக்காக மாஸ்க் போடுறோம், பாதுகாப்புக்காக இல்லையா? ஆனா அந்த நோய் நம்மள தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக மாஸ்க் போடுறோம். ஆனா நம்மள பாதுகாக்கிறது யாரு? ஏசப்பா இல்லையா? சரி, இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க அழகா செஞ்சு எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. அனுப்பலாமா? ஓகே பிள்ளைங்களா, இந்த வாரம் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த வாரம் பிறந்த நாள்லாம் இருக்குது இல்லையா? ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க. ஏய், சூப்பரா பார்த்துட்டு வந்தீங்களா? இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம் அப்படிதானே? ஓகே, கண்ணை மூடுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் போய் சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த புது வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் நீங்கள் தரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சுத்திரப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பிலும் வளர ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புல ஆண்டவரே பிள்ளைகள் இருக்க நீங்க கிருபை தாங்கப்பா. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே பிள்ளைங்களா, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு வரீங்களா? போன வாரம் எல்லாரும் அழகா நல்லா செஞ்சுலாம் அனுப்பியிருந்தீங்க. கொஞ்சமா அனுப்பியிருந்தாலும் அழகா அனுப்பியிருந்தீங்க. ஆனாலும் இந்த வாரம் நீங்க பார்த்துட்டு வர போறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. Praise the Lord. Set your minds on things above, not on earthly things. Colossians 3:2. Thank you. Praise the Lord. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:2. Thank you. பூமிக்கு உரியது அல்ல, மேலானதை நாடிடு. பொன்னோ பொருளோ அல்ல, மேலானதை தேடிடு. பூமிக்கு உரியது அல்ல, மேலானதை நாடிடு. பொன்னோ பொருளோ அல்ல, மேலானதை தேடிடு. உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவன் நஷ்டப்பட்டா அதனால் லாபம் என்ன? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவன் நஷ்டப்பட்டா அதனால் லாபம் என்ன? தந்தானே தானானே தானா, தானானே நானா, தந்தானே தானானே நானா, தானான நானா, தந்தானே தானானே தானா, தானான நானா, தந்தானே தானானே தானா, தானானே நானா. ஓகே பிள்ளைங்களா, இந்த வாரம் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பிடுவீங்க தானே? ஓகே, இப்போ உங்களுக்கு முக்கியமானது ஒன்று நான் காட்ட போறேன். எல்லாம் நல்லா நேரம் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பரா உட்காந்துட்டீங்க. இது என்னது? ஆமா, 2 புக் இருக்குது இல்லையா? என்னடா 2 புக்கை காட்டுறாங்கன்னு பாக்குறீங்களா? சரி, இப்போ நீங்க ஓபிஎஸ்ல பாத்துட்டு வரீங்கல்ல, ஒவ்வொரு வேத சம்பவம் எல்லாம் பாத்துட்டு வரீங்கல்ல, அது நாங்க இதுல இருந்தா உங்களுக்கு சொல்றோம். இது என்ன அப்படின்னு சொன்னா 1 இயருக்கு உண்டான சிலபஸ். ஓகேவா? ஆதி ஆகமத்துல இருந்து வரும். 44 பாடங்கள் இருக்குது இதுல. ஓகேங்களா? 44 பாடம் இருக்கு. 4 டெஸ்ட் இல்லையா? 4 டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி இதுலயும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஓபிஎஸ்ஸை பார்த்துட்டு இதுக்கு உண்டான ஆன்சர்லாம் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம், உங்கள் சண்டே கிளாஸில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இது தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பிகினர் இருக்குது, பிரைமரி இருக்குது, ஜூனியர் இருக்குது, சீனியர் இருக்குது. 4 விதமான புக்கு இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ், 1 இயர்க்கு உண்டான பைபிள் லெசன் இதுல இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எங்க நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க கட்டாயம் உங்களுக்கு இதை நாங்க நாங்க சந்தோஷமா உங்களுக்கு தரப்போம். ஓகேவா? நீங்க இதை ரெடியா இருக்கீங்களா? ஓகே பிள்ளைங்களா, இந்த வாரம் ஓபிஎஸ் 11 வாரம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்லாம் வரும், உங்க சர்ச்சில் விபிஎஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஓபிஎஸ்ஸை தொடர போறோம். அதனால இந்த வாரங்கள்லாம் உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், நம்ம காண்டாக்ட்ல தான் இருப்போம். உங்களுக்கு வாரம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நாங்க கொடுப்போம். சரிங்களா? அதனால நீங்க பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. வாரம் சனிக்கிழமை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு நாங்க தர ரெடியா இருக்கிறோம். ஆனா இந்த லெசன் வந்து இதோட முடியுது, இந்த வாரத்தோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம மே மாசம் உங்க சர்ச்சில் பிபிஎஸ், இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜூன்ல இருந்து திருப்பி மறுபடியும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் சாங், மெமரி வர்ஸ், ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தந்த டைமுக்கு கரெக்டா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே பிள்ளைங்களா, தேவன் தான் நம்மள பாதுகாக்கிறவர், அப்படித்தானே? கட்டாயம் தேவன் நம்மள பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாங்க இல்லையா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியா முடிக்க போறோம். என்ன பண்ண போறோம், கை குப்பி கண்ண மூடி பிரேயர் சாங் சத்தமா பாட போறோம். சரிங்களா? பாடலாமா?
துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. கத்தாவே இம்மட்டம் உதவின எபினேசரு இம்மானுவேலரு கத்தாவே அப்பா இந்த 11 பாடங்களும் முடிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க கத்தாவே அப்பா. நாங்கள் இன்னும் வருகின்ற வாரங்கள் ஆண்டவரே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அது மாதிரிலாம் நாங்கள் பார்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. அப்படியாய் ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே அப்பா இந்த எக்ஸாம் காலங்களில் இந்த VBS காலங்களில் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க கத்தாவே. பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் தந்து பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. எந்த விபத்தும் எதுவும் இல்லாதபடி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் நீங்கள் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு கூட இந்த தெய்வம் ஆண்டவரை இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் ஆண்டவரை எங்களோடு நீங்கள் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையா இருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, பாய். ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் நாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் நாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் நாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் நாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே.